அப்ப மரணத்துக்கு காரணம் யார்? வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடவும் உன் ஆரோக்கியத்தை திருடவும், கொல்லவும் உன் ஜீவனை கொல்லவும், அழிக்கவும் மிகப்பெரிய பேண்டமிக் கொள்ளை நோய்களை கொண்டு அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும். உன்னை சுற்றி நடக்கிற அத்தனை அழிவுகளும் பிசாசினால் வருவது. உனக்கு என்ன பிரச்சனை? பிசாசினால் தோத்து போனேன்னு ஆயிரும். கடவுள் எடுத்துட்டாருன்னா நான் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். ஓ, நீ ஜெயிச்ச மாதிரி காட்டுறதுக்காக நான் செய்யாத நான் செஞ்சேன்னு சொல்றியா? நீ தோத்தேன்னு கூட ஒத்துக்க, ஆனா இதை நான் செய்யலன்றது புரிஞ்சுக்க. இரண்டாவது படையெடு, மூணாவது படையெடு, நாலாவது படையெடு, படையெடு, வெற்றி பெறும் வரைக்கும் படையெடு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு மரணத்தை கொடுக்க அல்ல, ஜீவன். ஏறட்டாங்க உள்ள, நல்லா ஏறட்டும். சரிங்க சார், உங்களுக்கு விரும்பாதது ஒன்று நடக்குது, அப்ப அத சந்தோஷமா பாப்பீங்களா? இப்படி பாப்பீங்களா? இப்படித்தானே பாப்பீங்க. அப்படிதான் உங்க மரணத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்க்க மாட்டேன்றாரு. உன்னோட உதவி இல்லாம, உன்னோட அனுமதி இல்லாம, உன்னோட அங்கீகாரம் இல்லாம, உன்னோட அப்ரூவல் இல்லாம இறங்குங்க ஆண்டவரே நீ சொல்லாம நான் இறங்க முடியாது. உன் மனசோட ஆழத்துல மரணம் தேவனுக்கு கொடுக்கிறாரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி நான் வேலை பார்க்க முடியும்? இதுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். சபையானது அஸ்திபாரத்தில் வளருவதாக. டெத்து கடவுளுடையது கிடையாது.